trying hard, but you wanna be my friend. Ain't no place to hide, ain't no one to run to. Here we go again. Call my bluff, I'ma be here till the end. I'm the one you ride, I'm the one you ride to. If you don't wanna change, ain't no place to hide, ain't no one to run to. ஹாய் சாரலின் இனிய வணக்கங்கள். நான் இப்பொழுது உங்களை உலக அதிசயம் அல்லாத உலக அதிசயம் ஒன்றுக்கு அழைத்து போகிறேன். அது வேறொன்றுமல்ல, எங்களோட தாய்லாந்து சுற்றுப்பயணத்தின் போது நாங்கள் ஃபர்ஸ்ட் டே சென்று பார்த்த நாங் நோச் ட்ராபிக்கல் தீம் கார்டன் தான். இது பத்தாயாவில் அமைந்திருக்கு. இதில் அமைவிடத்தை நீங்கள் இப்போ பார்க்கலாம். சுமார் 2.4 கிலோமீட்டர் சதுரப்பரப்பில் அமைந்துள்ள இந்த தீம் பார்க் மார்னிங் 9 மணிக்கு ஓப்பன் ஆகி ஈவினிங் 5 மணி வரை திறந்திருக்கிறது. இங்கு பயணத்துக்கு முன்பே ஆல்ரெடி நாங்கள் கிரெடிட் கார்டால் பே பண்ணி டிக்கெட் எடுத்திருந்தோம். அது கொஞ்சம் இலகுவாக அமைந்திருக்கும். ஏனென்றால் போக முதலே திட்டமிடக்கூடியதாகவும் மனதளவில் நாங்கள் ரெடியாகக்கூடியதாகவும் இருக்கும். டிக்கெட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உயரத்தை அடிப்படையாக கொண்டு சிறியவர் வளர்ந்தோர் என்ற வகைப்படுத்தல் இங்கே காணப்படுகிறது. இதில் ஃபாரினர்ஸில் பெரியவர்களை பார்த்தீங்கன்னா கார்டன் பார்ப்பதற்கு மட்டும் 500 பாத்தும், அதே மாதிரி கார்டன் பார்க்குறதோட எலிஃபண்ட் ஷோ மற்றது கல்ச்சரல் ஷோ அதில் பார்க்குறதுக்கு 800 பாத்தும், 90 சென்டிமீட்டருக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாகவும் 90 சென்டிமீட்டருக்கும் 120 சென்டிமீட்டருக்கும் இடைப்பட்டவர்களுக்கு 360 பாத்தாகவும் 120 சென்டிமீட்டருக்கு மேற்பட்டோரை அடல்ட்ஸ் என்ற வகையிலேயே அவங்க எடுத்து பெரியவர்களின் கட்டணமே அறவிடப்படுகிறது. நாங்கள் 2 பெரியவர்களும் 3 கிட்ஸும் போயிருந்தோம். அதற்கு நான் ஏற்கனவே கூறியது போல் நாங்கள் முன்பே எல்லாம் புக் பண்ணி இருந்ததால் எங்களோட ஹோட்டல்லேருந்து செல்வதற்கான வெஹிக்கிளின் அப் அண்ட் டவுன் காசு மற்றது லஞ்ச் அதோடு சேர்த்து எலிஃபண்ட் ஷோ கல்ச்சரல் ஷோ எல்லாமா சேர்த்து ஒரு 5000 பாத் அளவில் நாங்கள் பணம் செலவழிச்சிருந்தோம். இந்த தீம் பார்க் பேங்காக்கில் இருந்து 166 கிலோமீட்டரில் இருந்தாலும் நாங்கள் பத்தாயாவிலேயே இருக்கிற அமாரினோவா ஷோட்டில் ஸ்டே பண்ணி நின்றிருந்ததால் மிக கிட்டிய தூரம்தான். அது ஒரு 24 கிலோமீட்டர் வரையில் வரும். அதால் நாங்கள் ஏர்லியாகவே இங்கே சேர்ந்துட்டோம். ஆனால் வாரத்துக்கு நேரம் 12 மணி ஆயிட்டுது. இதை முழுமையாக பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் வேணும். இருந்தாலும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி இதை பார்க்கலாமென்று இருக்கிறோம். சரி, இனி அறிமுகம் எல்லாம் காணும் உள்ளுக்கு உங்களை அழைத்து செல்லலாமென்று நினைக்கிறேன். நாங்கள் இப்போ மெனுவலாக டிக்கெட்டை எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், எங்களோட சட்டையில் இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விடுவாங்க. எங்களோட டாக்ஸி டிரைவரும் எங்களோட சேர்ந்து ஒரு கைட் போல் வாரார். நாங்கள் இப்போ நுழைவாயிலே நெருங்கி விட்டோம். வாவ், எவ்வளவு பெரிய தேசம்! எங்களை வரவேற்க நிறைய விலங்குகள் காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அது என்னென்னு பார்த்துடுவோம். ஐசேஜ் கால விலங்குகளை ஒத்த குரங்குகள், மரைகள், சிங்கங்கள், அழகாக நேர்த்தியாக வெட்டப்பட்ட தாவரங்கள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இன்னும் நிறையவே நீங்கள் காணலாம். இவ்வளவு தேசமும் நடந்து பார்க்க இயலாது என்பதால் ஜீப் வகை வாகனங்கள், ஓப்பன் வேன் மாதிரியான வாகனங்கள் இருக்குது. நீங்கள் அதில் ஏறி சென்று பார்த்து ரசிக்கலாம். நாங்களும் ஒரு ஓப்பன் வேனில் ஏறி அதன் 2 புறங்களும் இருக்கும் காட்சிகளை ரசித்து படம் எடுத்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். இங்கு ஏராளமான பாம்ட்ரீ வகையைச் சேர்ந்த மரங்களும் அவற்றுடன் சேர்ந்தால் போல பல வகையான விலங்கினங்களையும் நீங்கள் காணலாம். மரங்களுடன் சேர்ந்தது மாதிரி காணப்படும் விலங்குகள் உண்மை போன்ற ஒரு மாய தோற்றத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வெப்பமண்டல பூங்கா என்பதால் கள்ளிக்காட்டு இதிகாசமோ என மனதில் எண்ண தோன்றும் அளவுக்கு ஏராளமான கள்ளி இனங்களையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த அழகான காட்சி பாதையின் 2 பக்கமுமே இருக்கும். ஒரு பக்கத்தை பார்த்து வீடியோ பண்ணிட்டு போனால் மற்ற பக்கத்தை கண்ணால் பார்க்குறதையே மிஸ் பண்ணி விடுவீங்க. 2 பக்கங்களையுமே முடிஞ்ச வர பாருங்கள். இதற்குள் பாம் ஆஃப் த வேர்ல்ட் எனும் பகுதியை நீங்கள் காணலாம். இதில் அதிக வெரைட்டியான பாம் மரங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். 2வதாக இன்னொரு கார்டன் இருக்குது. அதில் மிகவும் தொகை வகையான ஃப்ளிமிங்கோவை நீங்கள் காணலாம். அவை கருங்கல் பாறைகளுக்கு இடையில் நிற்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. இங்கு பெரிய மர இனங்கள் சாடியில் வளர்க்கப்பட்ட நிலையில் இதை பான்சாய் மரங்கள் என்று சொல்கிறது. இதுவும் ஒரு தோட்டம் மாதிரியான பெரிய அமைப்பில் காணப்படுகிறது. வியப்பின் மேல் வியப்பாகவும் ஒரு உலக அதிசயம் போலவும் இதை பார்க்கறதுக்கு இருக்கிறது. இங்கே நீங்கள் ரங்கி நின்று நடந்து கிட்ட சென்று இவற்றை பார்க்கவும் ஃபோட்டோஸ் எடுப்பதற்குமாக ஸ்டாப்பிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கிறது. அதாவது வேனால் உங்களை ரக்கி விடுவார்கள். நீங்கள் உலாவி ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்பவும் அங்கிருக்கிற இன்னொரு வேனில் ஏறி ஏனைய இடங்களை பார்க்கலாம். நாங்கள் இந்த டைனோசர் வேர்ல்டிலேயே ரங்கி விட்டோம். பிள்ளைகளுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது.
மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தபடியே ஒவ்வொரு விதமான டைனோசரோட ஓடி ஓடி நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்களே பார்க்கலாம். அது சில டைனோசரஸை பார்த்தீங்கன்னா அதின் வயிற்றறை பகுதிகளிலிருந்து ஸ்பீக்கர் பாக்ஸை வைத்து அது இதை ஒலி மாதிரி எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. அது போடுற சத்தம் போலவே இருக்குது. அது எங்களோட கடைக்குட்டி மட்டும் இதுக்கு கொஞ்சம் பயப்பட்டா, ஏனைய என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் குதூகலத்துடன் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டைனோசர் வகைகளை பற்றி சொல்லவே முடியலை. எல்லாவற்றுக்கும் விலங்கியல் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. சிலவற்றின் முட்டையிலிருந்து அவற்றின் குட்டிகள் வருவது போல வெளியில் காட்டப்பட்டிருக்கிறது. அவற்றை பிடித்து தாமே உண்பது போலவும் அகோரமான தோற்றங்களும் இங்கு இது சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர தரைவாழ் உயிரிகள், கடல்வாழ் உயிரிகள், நீர்வாழ் உயிரிகள் போன்ற டைனோசரின் பல வகைகள் இங்கே காட்சிகளாக காட்டப்படுகிறது. I can help you out. 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 Here we go again. Time is up and I'm calling up my friends. Ain't no wonder why, ain't no wonder right to. Here we go again. Call me up and you wanna be my friend. I'm the one you ride, I'm the one you ride to. If you don't wanna change, ain't no place to hide, ain't no one to run to. If you don't wanna change, I'm the one you ride to. If you don't wanna change, ain't no place to hide, ain't no one to run to. If you don't wanna change, I can help you out. 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 Look, if you don't wanna change, ain't no place to hide, ain't no one to run to. இவை தவிர வானளாவ உயர்ந்த டைனோசர்களும் பெரிது சிறிது என பல வகையில் காணலாம். இங்கே உள்ள விலங்கு வகைகளிலேயே மிகவும் வெரைட்டி கூடியது இந்த டைனோசர் வேர்ல்டாக தான் இருக்கும். நாங்கள் இப்படியே நடந்து பார்த்துட்டு அடுத்ததாக எங்களோட லஞ்சுக்கு போயிருந்தோம். இதில் தாய் மெத்தட் ஃபுட், இந்தியன் மெத்தட் ஃபுட் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் இந்தியன் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்டோம். பரவாயில்லை, நீங்கள் ரெண்டையுமே ட்ரை பண்ணலாம். விரும்பினோண்ட சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக நாங்கள் பிற்பகலில் இங்கே கல்ச்சரல் ஷோ தொடங்கி விடுறது, நாங்கள் அதை பார்க்க போயிருந்தோம். இது அவர்களின் நடைமுறை வாழ்க்கையை விட தமது பாரம்பரியங்களை பிரதிபலிப்பதாகவே இருக்கும். அது தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு தனியான காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தேன். அதில் நீங்கள் விரிவாக பார்க்கலாம். அதற்கான லிங்கும் இங்கே கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் ஒரு எலிஃபண்ட் தியேட்டருக்குள்ளே சென்றோம். எலிஃபண்ட் தியேட்டர்ன்னு சொன்னால் அங்கே படம் ஒன்று மோர்றையில் இந்த யானைகளின் விளையாட்டுகள் நடக்கிற இடம். இது பல யானைகளை வைத்து நடக்கிற ஒரு ஷோ. யானைகள் போல் அடிப்பது போலவும் தும்பிக்கையால் ஆட்களை தூக்குவது போன்ற நிகழ்ச்சிகளும் இங்கே நடக்குது. அதை விட ஸ்பெஷல் என்னென்னா, யானைகிட்ட டிஷர்ட் கொடுப்பாங்க. யானை அந்த டிஷர்ட்டில் ப்ரஷ் மூலம் தும்பிக்கையால் ஆர்ட் டிசைன்கள் செய்வதும், பிறகு அந்த டிஷர்ட் விற்பாங்க. நீங்கள் விருப்பமெண்டா அதை வேண்டிக் கொள்ளலாம். இதுவும் இங்கே நடக்கிற ஒரு வியப்பான சம்பவமாக உள்ளது. I can help you out.
பின்பு இங்கே இருக்கும் நேரத்தையும் செலவழிக்கும் பணத்தையும் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்த உடனே கால் சோர்ந்து நின்றாலும் மேலும் மேலும் நடந்தோம். அதுதான் நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிற இந்த கோல்டன் டெம்பிள்ஸ் இடங்கள். இது பௌத்த கலாச்சாரத்தை காண்பிக்கிற இடங்களாக இருக்கிறது. இதுக்கு பேக்ரவுண்டாக தெரிகிற பெரிய மலைகளும் அடுத்து வரும் வேறு வேறு வடிவங்களில் வெட்டப்பட்ட இந்த பசுமை தோட்டங்களும் கண்ணுக்கு இனிய காட்சிகளாக அமைந்துள்ளது. காலும் களைத்து போயிட்டு எங்களோட சின்ன மகள் ரொம்ப களைத்து போய்விட்டார். மற்ற இருவரும் பயங்கர எக்ஸைட்டிங்கோட அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்பான்னு கேட்டுக்கொண்டு மூவ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு களையே தெரியல. நாங்கள் சில இடங்களில் இளைப்பாறி சென்றிருந்தோம். இவ்விடங்களை இணைத்து பாலங்கள் போன்று காணப்படுகிறது. இதில் நீங்கள் ஏறி செல்லக்கூடியதாக இருக்கும். இதோட மேல்தளத்தில் நீங்கள் நின்று பார்த்தா கிட்டத்தட்ட இந்த பார்க்கின்ற பூரணமான காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாதை தெரியாமல் நடந்தீங்களா மீண்டும் மீண்டும் அதே இடத்துல நிற்க வேண்டி இருக்கிறது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இன்செக்ட் வேர்ல்டு ஒன்று இருக்கிறது. இன்செக்ட் வேர்ல்டுன்னு சொன்னால் பூச்சி இனங்கள் வண்டினங்கள் போன்றவற்றை கொண்ட ஒரு அழகான தோட்டம் என்று சொல்கிறதுக்கு முழுக்க முழுக்க கான்கிரீட்டாலையும் இரும்பாலையும் தான் செய்திருக்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு உண்மை போன்ற தோற்றத்தை இது கொடுக்கும். ஒன்று ரெண்டு செய்து வைக்கல. இது மரங்களில் கொடி கொடியாக இந்த வண்டுகள் எறும்புகள் எல்லாம் ஏறி செல்கிற மாதிரியான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்குது. இவை தவிர பண்டாக்கள் மற்றது ஜீப்ராக்கள் முயல்கள் பன்றிகள் இந்த வெள்ளை கருப்பு நிறமான ஆந்தைகள் எல்லாமே செட்டாக நிறையவா செய்து வச்சிருக்கு. எல்லாத்தோடையுமே பிள்ளைகள் மிகவும் விருப்புடன் ஓடி ஓடி சென்று படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் பிற்பகல் 5 மணி ஆயிட்டு. அவர்கள் பார்க் க்ளோஸ் பண்ணுற நேரம் இப்போ நெருங்கி கொண்டிருக்குது. ஒரு வாராக கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ பார்த்து முடிச்சு விட்டோம் என்ற நிலையை அடைந்து விட்டோம். கடைசியாக நாங்கள் இந்த நொங் நோச் பார்க் ஓனரின் கார் பார்க் ஒன்று உள்ளது. அதில் இவர் இவ்வளவு காலமும் பயன்படுத்திய வேறு வேறு வகையான விலை உயர்ந்த வாகனங்களை வைத்திருக்கிறார். அதையும் நாங்கள் பார்த்து முடித்த மன நிறைவுடன் நாங்கள் இருந்த அமாரினோவா ஷூட் ஹோட்டலுக்கு போகலாம் என்று ரெடியாகி கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு இவ்வளோ நாளும் பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய காணொலியாகத்தான் இருக்கும். இது மிகப்பெரிய இடம்ன்றதால சொல்கிறதண்டா இப்படித்தான் சொல்லணும். சொல்வதற்கு நேரமும் இவ்வாறு தான் செல்லும். நீங்கள் இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். பேங்காக் போக உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நொங் நோச் போகிறதுக்கு தவற விடாதீங்க. ஏனெண்டா இது ஒரு உலக அதிசயம் என்று சொன்னால் மிகையாகாது.